பிதாவினுடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் கிருபையையும் தயவையும் பரிகாரத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கம் என்னவென்றால் பள்ளங்களை நிரப்பும்படியாக, சகல மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தும்படியாக, கோணலான விஷயங்களை செவ்வையாக்கும்படியாக, கரடு முரடான காரியங்களை சமமாக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த காரியங்களை செய்வதின் மூலமாக தேவ மகிமை வெளியரங்கமாகிறது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் அவரை ஏற்றுக்கொண்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே பிரவேசித்து தன் வல்லமையை காண்பிக்கிறார். ஆதாம் பிசாசோடு கூட்டு சேர்ந்தபடியினால அவன் தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொண்டான். தன்னுடைய முழு சந்ததிக்கும் கேடுகளை வருவித்து கொண்டான். ஒரு மனிதனுடைய பாவத்தினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. ஆதாமுக்கு தெரியாது, அவன் இந்த கெட்ட எண்ணத்தோடு அதை அவன் உட்கொள்ளவில்லை. உட்கொள்ளும் போது நான் இதை புசித்து என் சந்ததியை நான் கெடுப்பேன் என்று யோசிச்சானா? அவன் வஞ்சிக்கப்பட்டான். அவனுடைய வஞ்சனையினால முதல் மனிதன் வஞ்சிக்கப்பட்டு பாவியாக மாறினான். இயேசு சொல்லுகிறார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொலைக்காரனுமாக இருக்கிறான். ஆடுகளின் மெய்ப்பனா இருக்கிறவன் வாசல் வழியாய் வருகிறான். நம்மிடத்திலே நேரடியாக வருகிறார் இயேசு கிறிஸ்து. வஞ்சிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை? தேவனுக்கு இல்லை. அவர் சத்தியமானதை பேசுகிறார். பிசாசு என்ன செய்கிறான்? ஏமாற்றி வளைந்து நெளிந்து வந்து மனுஷனை அவன் வேறு வழியாய் வந்து ஏமாற்றுகிறான். இந்த ஏமாற்றப்பட்டதின் மூலமாக விஷம் அவனுக்குள்ளே பாய்ச்சப்படுகிறது. பாய்ச்சப்பட்ட அந்த விஷம் அவனுக்குள் மட்டுமல்லாமல் மனித இனத்திற்குள்ளேயே அந்த விஷம் வந்து மிகப்பெரிய தாக்குதலை உண்டாக்கி இருக்கிறது. அந்த செயல், அந்த ஒரு செயல் மூலமா சில நோய்கள் அப்படிதான் உண்டாகுது மனுஷனுக்குள்ள. ஏதோ அவர்கள் தங்களுக்குள்ளே உட்கொண்ட ஒரு எதிர்மறையான ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. அதனால அதான் அந்த விஷத்தை ஏற்றுக்கொண்ட போது மிகப்பெரிய பாதிப்பு, எல்லா நிலையிலும் மிகப்பெரிய பாதிப்பை அவனோட சந்ததியும் அனுபவிக்கும்படியாக உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் பிசாசினால் உண்டான அந்த பாதிப்புகளையும் விளைவுகளையும் அழிக்கும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி